வணக்கம் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலின் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதேபோன்று மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வலிகாமம் பிரதேச செயலகத்தில் இடம்பெறும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வில் இதுவரை 50 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு. வடமாகாணத்தின் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பிலான இரண்டாம் விவாதம் இன்று. லிந்துலை நுவரலியா வீதியில் தனியார் பஸ் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழப்பு, 40 பேர் காயம். தொடர்வது விரிவான செய்திகள். வடமாகாண சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பிலான இரண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெற்று வருகின்றது. சபை அமர்வில் 26ஆம் தேதியை வடமாகாண பேரிடர் தவிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்த வேண்டும் என விவசாய அமைச்சர் ஐங்கர நேசனினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்பில் ஏற்படுத்தியுள்ளோம் எமது பிராந்திய செய்தியாளர் ரஜினிகாந்துடன். வடமாகாண சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட 2016 ஆண்டுக்கான வரவு திட்டத்தினுடைய இரண்டாம் நாள் விவாதம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சபை அமர்வின் ஆரம்பத்திலே விவசாய அமைச்சர் போன ஐங்கரநேசன் வடமாகாண பேரிடர் தவிர்ப்பு தினமாக டிசம்பர் 26ஆம் தேதியை பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற பிரேரணையை சமர்ப்பித்து உரையாற்றினார். அந்த பிரேரணை இன்றைய தினம் சபையிலே ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் காலையிலே வீடமைப்பு, நிதி திட்டமிடல், சட்டம் ஒழுங்கு மற்றும் காணி சுற்றுலா அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டு முன்மொழிவை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் முன்மொழிந்து உரையாற்றினார். அந்த உரையிலே அவர் வீடமைப்புக்கு 9 மில்லியன் ரூபாய்களும், சுற்றுலாத்துறைக்கு 50 மில்லியன் ரூபாய்களும், உள்ளூராட்சி அதிகார சபை வீதிகளுக்காக 100 மில்லியன் ரூபாய்களும், சன சமூக நீர் வளங்களுக்காக 50 மில்லியன் ரூபாய்களும், கழிவு முகாமைத்துவத்திற்கு 45 மில்லியன் ரூபாய்களும், உள்ளூராட்சி அதிகார சபை சேவைகளுக்கு 20 மில்லியன் ரூபாய்களும், கிராமிய மாற்றீட்டு சக்திக்கு 8 மில்லியன் ரூபாய்களும், மாநகர சபைகளின் அபிவிருத்திக்கு 1 மில்லியன் ரூபாய்களும், கிராமிய தொழில்துறைக்கு 15 மில்லியன் ரூபாய்களும், காணி நிர்வாகத்திற்கு 3 மில்லியன் ரூபாய்களும் குறித்து ஒதுக்கப்பட்டுள்ளதாக சபையிலே இன்றைய தினம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா முதலீடுகளை மேற்கொள்ள வருபவர்களின் குறைகளை தீர்க்க காரியாலயம் ஒன்று அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். அவ்வாறான பிரிவுகள் எதுவும் முதலமைச்சருடைய அமைச்சில் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவாதத்திலே ஆளுங்கட்சி உறுப்பினர் அரியரட்னம் வடமாகாண சபை 2 வருடங்களாக இயங்கி வந்தாலும் அதற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை எனவும், மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத நிலையிலே தாங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் ஈனா ஆனோல்ட் வீடமைப்பு விநியோகத்தில் புள்ளியிடல் திட்டத்தின் காரணமாக பலர் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாகவும், மனிதனுக்கு வீடு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது புள்ளியிடல் ஊடாகவே வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவா இந்த முறை கொண்டுவரப்பட்டுள்ளது என்ற கேள்வியையும் இதன்போது எழுப்பினார். 2016 ஆண்டுக்கான வடமாகாண சபையினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய விவாதம் தற்போது தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. கைதறியில் உள்ள பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக கதிராமத்தையன், ரஜினிகாந்த்.